Facebook பேஜ் இல்லை ப்ரொஃபைல் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகி நீங்கள் அப்ளை பண்ணும்போது எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். ஓகேவா? என்ன அப்படின்னா பே அவுட் செட்டப் அக்கௌண்ட் சொல்லி வரும். ஓகேவா? அந்த பே அவுட் செட்டப்பில் வந்து நம்ம எப்படி அதை ஃபில் பண்ணுறது, அது இல்லாமல் உங்களுக்கு டேக்ஸ் ஃபார்ம் வந்து எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது. ஓகேவா? அதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் மொபைல் ஓப்பன் பண்ணிடுறேன். மொபைல் ஓப்பன் பண்ணிட்டதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் கையில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் சரி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ண முன்னாடி முதல்ல அப்டேட் பண்ணுறேங்க. அப்டேட் பண்ணிட்டு உங்களுடைய லோகோ வந்து கிளிக் பண்ணுங்க. லோகோ கிளிக் பண்ணினா மெயின் ஆப்ஷன் வரும். இதில் ப்ரொஃபஷனல் டாஸ்க் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டூல்ஸ்ன்ற ஆப்ஷனில் மானிட்டேஷன் உங்களுக்கு காமிக்கும். இப்போ நான் பாருங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். கீழே ஸ்க்ரோல் பண்ண அப்படின்னா உங்களுக்கு டூல்ஸ்னு இருக்கா, அந்த டூல்ஸில் மானிட்டேஷன் இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? மானிட்டேஷன் அப்படின்றத கிளிக் பண்ண அப்படின்னா இதில் நான் ஸ்டார்ஸும் போனஸும் எனேபிள் ஆயிடுச்சு. நான் அதை அப்ளை பண்ணிட்டேன். பட் எனக்கு அப்ளை பண்ண முடிஞ்சோடனே இந்த மாதிரி செட்டப் யுவர் பே அவுட் அக்கௌண்ட் கெட் பேட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? இதை தான் நம்ம ஃபில் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா செட்டப் அக்கௌண்ட் பே அவுட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டப் பே அவுட் அக்கௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அதில் ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமு, அடுத்து லாஸ்ட் நேமு, அடுத்து டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கு கண்ட்ரி. உங்களுடைய கண்ட்ரி பார்த்தினா அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட் நேம் லீகல் ஃபஸ்ட் நேம் இருக்குல்ல, அதில் உங்களுடைய ஐடி ப்ரூஃபில் உங்களோட ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ நேம் அதை மாதிரி ஃபில்அப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி லாஸ்ட் நேமில் வந்து உங்களுடைய இனிஷியல் வந்து கண்டிப்பாக போடணும். அதை கொடுத்தா அடுத்த ஸ்டெப்ஸ்க்கே போகும். அதை கொடுத்துட்டு அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் கிளிக் பண்ணி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட இயர் மாற்றம்னா இயர் கொடுக்கணும். அடுத்து உங்களோட மந்த் வேணா அந்த சைடில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மந்த் மாறும். அடுத்து டேட், அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் செட் ஆயிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தா அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனுக்கு போவோம். அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிசினஸ் இன்ஃபர்மேஷன். இதில் பிசினஸ் டைப்னு இருக்கு பாருங்க, அந்த கண்ட்ரி வந்து ஆல்ரெடி ஹைட் பண்ணியாச்சு. அந்த பிசினஸ் டைப்ல கிளிக் பண்ணி இண்டிவிஜுவல்னு மேலே இருக்கு பாருங்க, அந்த இண்டிவிஜுவல் அப்படின்றத கொடுங்க. ஓகேவா? அதுவே நீங்கள் ஒரு பிசினஸ் மேனா இருந்தால் பிசினஸ் இதுன்றத கொடுங்க. பட் ஆனால் இண்டிவிஜுவல் எல்லாருமே இண்டிவிஜுவல் பர்சன் உடனே அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் அதில் என்ன பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் இன்ஃபர்மேஷன். அதில் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேமு, அந்த நேமும் அடுத்து நீங்கள் போட்டிங்களா உங்களுடைய நேமில் இனிஷியல், அது அடுத்து கீழே வந்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், அடுத்து உங்களுடைய பிரைமரி அட்ரஸ். அந்த அட்ரஸில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க மாதிரி அட்ரஸ் ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிடுங்க. ஃபில்அப் பண்ணிட்டு அடுத்து உங்களுடைய சிட்டிக்கு அடுத்து உங்களுடைய ஸ்டேட், அந்த ஸ்டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய பின்கோடு, அந்த பின்கோடை கொடுத்துருங்க. ஓகே? பின்கோடு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்ட்ரி கோடு, அந்த கண்ட்ரி கோடு என்னன்றதை செலக்ட் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் அந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களுடைய கண்ட்ரி என்னவோ அந்த கண்ட்ரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? கண்ட்ரி இப்போ இந்தியா +91 இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ். நீங்கள் ஃபேஸ்புக்கில் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகிடும். பட் அதை கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா பேன் கார்டு, அந்த ரெட் கலர் இருக்கும், அதில் இருக்க அந்த ஸ்டாரை கிளியர் பண்ணிவிட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வந்து அதில் என்டர் பண்ணுங்க. ஓகேவா? இதுக்காக தான் பேன் கார்டு. நான் ஃபஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃபுக்கெலாம் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வச்சிங்க, பேன் கார்டை வந்து இந்த இதில் வந்து ட்ரை பண்ணிங்க. ஓகேவா? இது வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் இதுதான். ஓகேவா? அதனால் பேன் கார்டு நம்ம நான் ஃபுல்லாக போட்டுட்டு கீழே வந்தீங்கன்னா ஜிஎஸ்டி அது மோஸ்ட் நம்ம வச்சிருக்க மாட்டோம். அதனால் கீழே ஒரு டிக் பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணுங்க. ஓகேவா? பட் நீங்கள் பேன் கார்டு நம்பர் மட்டும் கொடுத்துட்டு கீழே இருக்க அந்த ஜிஎஸ்டி நம்பரை விட்டுருங்க. அது கீழே இருக்க ஒரு டிக் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தோன்னே அடுத்த ஆப்ஷனுக்கு போவோம். அடுத்த செட்டப் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறது. நீங்கள் லிங்க் பண்ணலாம் ஒரு 3 ஆப்ஷன் கேட்கும். அது எப்படி லிங்க் பண்ணுறது அப்படி தெரியல அப்படின்னா நான் அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா அதை கிளிக் பண்ணி நீங்கள் லிங்க் பண்ணிங்க. பட் நான் இப்போ பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணிட்டேன், அதனால் அதில் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் பே அவுட் மெத்தட்னு கொடுத்தோம்னா எனக்கு டேரெக்டாக அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடும். ஏன்னா நான் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன், அதனால் இந்த மாதிரி காமிக்கும். ஓகேவா? இப்போ நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த ஆப்ஷனுக்கு போகும். அடுத்த ஆப்ஷனில் என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிற மாதிரி. ஓகே, இப்போ பாருங்க இதில் என்ன அப்படின்னா ஆட் யுவர் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். ஓகே? இதில் டேக்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்னா அந்த ஆட் டேக்ஸ் இன்ஃபோன் இருக்குல்ல, அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ நீங்கள் மற்ற இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட டேக்ஸ், இந்த டேக்ஸ் வந்து நம்ம யூஎஸ்க்கு வந்து டேக்ஸ் கட்டுறதுக்கான ஃபில் பண்ணுற அந்த ஃபார்ம், அது வந்து ஜஸ்ட் ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகும். அது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரௌசரில் கிளிக் பண்ண சொல்லும். அதில் வந்து ஆட் ஆனதுன்னு சொல்லி திரும்பி கொடுத்து அந்த நம்மளோட ஐடி காமிக்கும். அதில் தொடர அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்பி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஓகே? அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். பட் அது ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக் அப்டேட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அப்டேட் பண்ணிட்டு உங்களுடைய ப்ரௌசர் எதுவோ அதையும் அப்டேட் பண்ணுங்க. ஓகே? அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ன்றது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். அது கீழே அறிவு த யூஎஸ் சிட்டிசன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஒரு யூஎஸ் சிட்டி நான் அமெரிக்க சிட்டிசனாக கேட்குறேங்க இல்லை அப்படின்றதுக்கு நோ கொடுத்துருங்க. ஓகே? நம்ம வந்து அமெரிக்க சிட்டிசன்ஸ் கிடையாது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்தோன்னே திரும்பி ஒன்று வரும். அது என்னன்னா அறிவு த யுவர் ஆக்ஷன் இன்ட்ராக்ட் த ஏஜென்ட். நீங்கள் வந்து ஒரு அமெரிக்க ஏஜென்ட்டா இல்லை யார் மூலியமாக பணம் வர அதை வாங்கி நீங்கள் கொடுக்குற ஒரு ப்ரைவேட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அது நம்ம இல்லை. அப்போ
அப்போ வந்து அதுலேயும் நோ கொடுத்துருங்க. ஓகேவா? இந்த ஃபார்ம் ஃபில்அப்பில் என்ன பண்ண வச்சுன்னா ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவலாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அடுத்தது அமெரிக்கன் சிட்டிசன் இல்லைன்றதை நோ கொடுத்துருங்க. ரெண்டாவது இருக்க ஆப்ஷன்லையும் வந்து நாம ஒரு ஏஜென்ட்டும் இல்லைன்றதை நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதை வந்து நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரி வரும். இல்லை உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிங்க. அடுத்தது கண்ட்ரி, உங்களுடைய கண்ட்ரி என்னன்றது இருக்கும். ஓகே, அந்த கண்ட்ரி சிட்டிசனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கண்ட்ரி என்னன்றது ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து இந்தியா அப்படின்றத கொடுத்துறோம். ஓகேவா? கொடுத்துட்டோன்னே கீழே வந்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி நம்மளுடைய பேன் நம்பர் அதே என்ட்ரு ஆயிடுச்சு. அதில் ஒரு டிக் பாக்ஸ் டிக்கில் இருக்கும். கீழே இருக்க டிக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணணும். ஆனால் அது வந்து யூஎஸ்ஏக்கான இது, நம்ம யூஎஸ்ஏ கிடையாது. ஓகேவா? அமெரிக்க சிட்டிசன் கிடையாது. அதனால் அது கொடுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் அப்படி மட்டும் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கேட்கும். உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் வந்து கேட்கும். அதில் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம். ஃபில்அப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹைட் ஆகிடும். ஓகேவா? ஹைட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு டைம் வந்து பில்லிங் அட்ரஸ் வந்து காமிக்கும். ஓகே, அந்த மெயிலிங் அட்ரஸ் இருக்கும். இதில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பேக் போய் திரும்பி சேஞ்ச் பண்ணீங்க. இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே அடுத்த ஸ்டெப்புக்கு வரும். இதில் பிரைவேட் அட்மிஷனல் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து நீங்கள் வரி விதிக்கிறது எவ்வளோ கொடுக்க போறீங்க. நாம் வந்து அமெரிக்கன் சிட்டிசன் கிடையாது. அதனால் 0% இருக்கு பாருங்க. மேலே 0% ஆஃப் த சர்வீஸ் வில் பி பிசிக்கலி பர்ஃபார்மட் இன்சைட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு இருக்கு. அதில் வந்து 0% கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசனில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன கண்ட்ரின்றது கேட்கும். அந்த கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணுங்க. சரிங்களா? இல்லை நான் இந்தியா. ஓகேவா? அந்த கண்ட்ரி ரெசிடென்ஸில் கிளிக் பண்ணோன்னே இந்தியான்றது செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் மாதிரி வரும். அப்போ இந்த எலிஜிபிள் ஆயிடுச்சு. இந்த இந்தியா வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத நம்ம காமிச்சிருச்சு. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. ஓகேவா? கிளிக் பண்ணோன்னே இந்தியா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே அடுத்த ஆப்ஷன் வந்துச்சு. இதில் மேலே இருக்க பாக்ஸில் டிக் பாக்ஸ் ஆகிடும். அடுத்த கீழே ஸ்க்ரோல் பண்ணினா ஒரு டிக் பாக்ஸ் மாதிரி கேட்கும். அதை டிக் பண்ணிட்டு உங்களை சிக்னேச்சர் கேட்கும். இந்த சிக்னேச்சர் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நேம் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஃபுல் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் போட்டு இனிஷியல் போட்டிருப்பீங்கன்னா அதேமாரி போடுங்க. இல்லை நேம் மட்டும் தான் போட்டிங்கன்னா அந்த நேம் மட்டும் போடுங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பண்ணும்போது உங்களுடைய பேன் கார்டில் இருக்க மாதிரி நேம் ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் பேன் கார்டில் இருக்க மாதிரி ஃபில் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கங்க. நான் இப்போ சிக்னேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபில் பண்ணும் போது என்ன நேம் கொடுத்தனோ அதே நேமே கொடுக்குறேன். என்னோட ஆதார் கார்ட்லையும் அப்படி தான் இருக்குது, பேன் கார்ட்லையும் அப்படி தான் இருக்குது. அதனால் அதே நேம் நான் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் அதில் இருக்கிறத கொடுத்துட்டு இந்த சிக்னேச்சர்லேயே வந்து அதில் எப்படி இருந்தோ அதேமாதிரி நேம் கொடுத்து அதில் கீழே வந்தோம் அப்படின்னா இந்த டேட் வந்து அதுவே இன்றைக்கி டேட்டு தான். நீங்கள் எப்போ அப்ளை பண்ணீங்க அந்த டேட்டு காமிக்கும். அடுத்து நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அதில் போகும்போது உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து ஷோ ஆகும். ஓகேவா? பட் நீங்கள் இப்போ நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே ஓகேவான்னு கேட்கும். அதை ஓகேன்னு கொடுங்க. சர்வர் இஷ்யூ இருக்கு ஒன்றும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ரிவ்யூ த சப்மிட் இந்த ஃபார்ம் வந்து காமிக்க பாருங்க. டேக்ஸோட ஃபார்ம் வந்து உங்களுக்கு காமிக்கும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த ஐடென்டிஃபை ஓனரில் வந்து உங்களோட நேம் எப்படி இருக்குன்றத பாருங்க. மேலே அந்த ஃபர்ஸ்ட் நேம் ஒன்று பாக்ஸில் வந்து நேம்னு இருக்குல்ல இண்டிவிஜுவல், அதில் வந்து உங்களோட நேம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இதில் இருக்க ஃபில்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் எப்படி தமிழில் கேப்ஸ் லெட்டர் கொடுத்துருங்களா, கேப்லேட்டரில் சும்மாவில் இது கொடுத்துருங்களோ அந்த மாதிரி நேம் ஃபுல்லாக கரெக்டாக பார்த்துருங்க. அதே நேமே கீழே லாஸ்ட்டாக ஸ்கொயர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அங்கே சிக்னேச்சர்னு இருக்கும். அந்த சிக்னேச்சர்ன்ற இடத்துல வந்து அதே நேம் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேவா? அதில் கொடுத்தது அதே நேமே இதில் ஃபில் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் மேக் சேஞ்ச் கொடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட் ஃபார்ம் அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து ஓகே பண்ணுங்கள். இப்போ சப்மிட் ஃபார்ம் அப்படின்றது ஓகே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஓகே ஆகிடும். ஃபார்ம் வந்து ஓகே ஆனதுக்கப்புறம் எப்படி வரும்ன்றது காமிக்கிற பாருங்க. இப்போ பாருங்கள் எனக்கு டேக்ஸ் இன்டு த கம்ப்ளீட்னு வந்துச்சு. இல்லை வியூ டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா வியூ பிடிஎஃப் கொடுத்து இது பண்ணிங்க. இல்லை நம்ம எதனா அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ நான் எல்லாமே கரெக்டாக இது பண்ணிட்டேன். அதனால் வந்து டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு டன் அப்படின்றத கொடுத்தா அப்படின்னா எனக்கு டேக்ஸ் வந்து ஃபில்அப் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் டேக்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணுறவனே எனக்கு பேக் வந்தோடனே அதை டன் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேக் வந்து ஒரு டைம் ரிலோட் ஆனே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடுத பே அவுட் செட்டப்னு வந்துச்சுங்களா. இப்போ நான் பே அவுட் அக்கௌண்ட் வந்து செட்டப் பண்ணிடுச்சு. ஓகேவா? நம்மளுடைய என்ன பண்ணியிருக்கோம், பேங்க் அக்கௌண்ட்டு நம்மளுடைய என்ஜிஎல் வந்து ஆடு செட்டப்பில் வந்து அதையும் பண்ணிட்டோம், பே அவுட் செட்டப்பையும். அடுத்து டேக்ஸ், அந்த டேக்ஸும் வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இது பண்ணது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம எங்கே செக் பண்ணணும், அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு மானிட்டரேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓம்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த ஓம் பேஜில் வந்து அந்த ஓம்னு இருக்குல்ல, அந்த ஏர்னிங்கில் கிளிக் பண்ணுறதுக்கு அந்த ஓம்னு இருக்கும். அந்த ஓம் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வரும். மானிட்டரேஷன் கீழே அந்த சி மோர்னு இருக்கு வரும் ஒன்று, அதை கிளிக் பண்ணோடனே பேவர்ட்ஸ்னு இருக்கும். அந்த பேவர்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அந்த பேவர்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் உங்களுடைய அமௌண்ட் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேருந்து ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா இதில் தான் வந்து காமிக்கும். இந்த பேஅவுட்டில் தான் வந்து காமிக்கும். இது ஓவர் வியூ. அது பக்கத்தில் இருக்கிறது வந்து டிரான்சாக்ஷன். மேலே அவங்க ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். உங்கள் லோகோ பக்கத்தில் அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேஅவுட் செட்டப் வந்து காமிக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பேஅவுட் மெத்தட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து
ஆட் ஆயிருக்கு. ஓகேவா, அதை வந்து கிளிக் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி, ஓகேவா, அதை மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய பே அவுட் அக்கௌண்ட் வரும். அதில் நீங்கள் எதில் ஏர்ன் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா போனஸ் எனேபிள் இருக்குது, ஸ்டார் எனேபிள் இருக்குது. நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிடுவோம். அப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அப்டேட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிங்க. அடுத்தது டேக்ஸ். இந்த டேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் W8 இது அதில் வெரிஃபைன்னு இருக்கு பாருங்க. அப்போ டேக்ஸ் இன்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு வெரிஃபை ஆயிடுச்சு. அப்போ கம்ப்ளீட் ஆச்சுங்களா. அடுத்த கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு தப்பாக இருந்தது அப்படின்னா அப்டேட்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பட் எதுவும் பிரச்சனை இல்லைனா அப்படியே விட்டுருங்க. ஓகேவா, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து பே அவுட் செட்டப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது. இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. ஸ்டீல பார்க்கலாமா. பை.